இன்னைக்கு நாம 2018ல ரிலீஸ் ஆன நாத்திச்சா ராமிங்கிற ஃபில்மை பத்தி தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிலிம் கண்டிப்பா எல்லாரும் பார்த்தே ஆக வேண்டிய ஃபிலிம்னு நான் சொல்லி பார்க்க வேண்டிய ஃபிலிம் இல்ல, உண்மையாவே இது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஃபிலிம் தான். ஒரு பொண்ணோட லைஃப்ல அவங்க உயிரா யோசிக்கிற ஹஸ்பண்ட் சடனா இறந்துட்டு அந்த பொண்ணோட லைஃப் என்னவாகும்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அப்புறம் நம்ம சொசைட்டி அந்த சிங்கிள் உமனை எப்படி பார்க்க தொடங்கும். தென் அந்த பொண்ணு நார்மலா அடுத்த ஒரு ஆம்பளைய இந்த சொசைட்டி முன்னாடி யோசிக்க முடியுமா? அதோட அந்த வயசுல வர்ற ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண முடியுமா? இந்த மாதிரி குசு குசுன்னு அப்படி பேசுறத கேட்கிற எல்லாத்தையும் இந்த ஃபிலிம்ல ஓப்பனா போட்டு உடைச்சிருக்காங்க. எல்லாரோட லைஃப்ல காதலோட சேர்த்து காமமும் எந்த மாதிரி இம்பாக்டை கொண்டு வருதுன்னு நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை வச்சு சொல்லப்பட்டது தான் இந்த ஃபிலிம். ஓகே, ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதும் ஃபிலிமோட மெயின் கேரக்டர் கௌரியை காட்டுவாங்க. கௌரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு அவளோட லைஃபை நார்மலா நடத்திட்டு இருக்கா. பட் கௌரிக்கு வெளியே சொல்ல முடியாத ஒரு பெரிய மனக்கவலை இருக்குது. அது என்னன்னா அவளோட ஹஸ்பண்ட் இறந்தது தான். கௌரி அண்ட் ஹஸ்பண்ட் மகேஷ் ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட கப்பிள். பட் அப்படி பண்ண மேரேஜ் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு பிடிக்கல. அதனால இவங்க சிட்டில ஜாப் பண்ணிக்கிட்டு அவங்களோட பேரண்ட்ஸை விட்டு தூரமா இருக்கிறாங்க. அப்படியே ஹாப்பியா 2 வருஷம் ஓடின இவங்களோட லைஃப்ல நிறுத்த முடியாத ஒரு விஷயம் நடக்குது. அது கௌரியோட ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்தது தான். அப்ப இருந்து கௌரி தன்னோட ஹஸ்பண்ட் இல்லாத தனிமைக்கு இரையாகிறா. ஆபீஸ்ல கௌரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிம்பத்தியா பேசுவாங்க. பட் கௌரிக்கு அது எதுவுமே பிடிக்காது. அதனால ஆபீஸ் டைம் முடிஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸோட பேசாம வீட்டுக்கு டைரக்டா வந்துருவா. அதோட அப்படி வர்றப்போ ஹஸ்பண்டோட போட்டோக்கு பூ வாங்கிட்டு வர்றத வழக்கமா வச்சிருக்கா. ஹஸ்பண்ட் இறந்து 2 வருஷத்துல கௌரி ஒரு நாள் கூட பூ வாங்காம வீட்டுக்கு வந்ததே இல்ல. அதோட தான் ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கிறப்போ வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கௌரி இப்பவும் அந்த வீடை செட் பண்ணி வச்சிருக்கா. நார்மலா சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு ஆசைங்கிறது ரொம்ப சகஜமான ஒண்ணு. அந்த மாதிரி யங் ஏஜ்ல தான் கௌரியோட ஹஸ்பண்ட் இறந்ததுனால அவளோட டிசைரை தீர்த்துக்கிறதுக்காக ஆன்லைன்ல கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் போட்டிருக்கா. ஏன்னா இந்த கௌரியால அவளோட ஹஸ்பண்டோட பிளேஸ்ல வேற யாரையும் யோசிக்க முடியல. அப்புறம் கௌரியோட வீட்டுல வேலை பார்க்குற ஒரு லேடியை காட்டுவாங்க. கௌரியும் இவங்களும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க. அதோட எல்லா விஷயத்தையும் 2 பேரும் ஓப்பனா பேசிப்பாங்க. இவங்க நேம் பிந்து. இவங்க கௌரியோட பேசுறப்போ எல்லாம் கௌரிய புது லைஃப் அமைச்சிக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அந்த தாட்டோட ஒரு பார்ட்டா இறந்து போன மகேஷோட திங்ஸ் எல்லாத்தையும் கௌரிக்கு கண்ணில் படாம மறைச்சு வைக்கிறாங்க. பட் இதை கவனிச்ச கௌரி பிந்து கிட்ட இருந்த இடத்துல திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைன்னு திட்டுறா. இப்படியே இந்த மாதிரி இந்த வீட்டுல நிறைய நாள் நடந்துகிட்டே இருக்குது. கௌரியோட ஹஸ்பண்ட் இறந்த பிறகுல இருந்து ஏரியா பசங்க எல்லாம் அவ பின்னாடியே பஸ் ஸ்டாப் போய் அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்புறம் ஒரு நாள் கௌரியோட பேரண்ட்ஸ் கௌரியோட வீட்டுக்கு வந்து, நீ வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கோ, இப்படியே வயசு போயிடுச்சுன்னா உன்னை யாரு பார்த்துப்பாங்க, அதோட இப்படியே தனிமையா லைஃப் லீட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அதுக்கு கௌரி, நான் இன்னும் என்னோட ஹஸ்பண்டை மறக்கல, நான் அவரோட ஞாபகத்துல தான் இருக்கிறேன், எனக்கு அவர் பிளேஸ்ல வேற யாரையும் வச்சு யோசிக்க முடியலன்னு சொல்றா. இந்த பேச்சை கேட்டதும் கௌரியோட ஃபாதர் கோவத்துல அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ கௌரியோட அம்மா, என்னோட தம்பி அதான் உன்னோட மாமா இன்னும் மேரேஜ் ஆகல, நீ வேணா அவனை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. தன்னோட அம்மாவோட இந்த பேச்சை கேட்டதும் கௌரிக்கு பயங்கரமா கோவம் வந்து, நான் மேரேஜ் பண்ணிக்காம இருப்பனே தவிர அந்த 7 மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்றா. தென் நெக்ஸ்ட் சீன், கௌரி ஆபீஸ்ல ரொம்ப லோன்லியா கொஞ்சம் டிஃபரெண்டா பிஹேவ் பண்றா. அன்னைக்கு அப்படி ஆபீஸும் கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் அவ ரெகுலரா பூ வாங்குற ஷாப்ல போய் பூவை வாங்கிட்டு பார்க்ல உட்கார்ந்து இருக்கா. அப்புறம் கௌரியோட ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி, நீ கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அது என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறாரு, நீ அவரை ஒரு வாட்டி போய் கன்சல்ட் பண்ணு, அப்போ உனக்கே உன்னை பத்தி ஒரு கிளாரிட்டி வரும், பாக்கி அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரியே சைக்காட்ரிஸ்ட மீட் பண்றா. அப்புறம் அவர்கிட்ட அவளோட பாஸ்ட் பிரசன்ட்னு எல்லாத்தையும் சொல்றா. இப்படி இவ சொல்ற எல்லாத்தையும் கேட்ட டாக்டர், நான் உன்கிட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு உன்னால உண்மையா பதில் சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு கௌரி சொல்றேன் அப்படின்னு சொல்றா. ஃபர்ஸ்ட், உன்னோட ஹஸ்பண்ட் கூட உன்னோட லைஃப் எப்படி இருந்துச்சு? செகண்ட், உன்னோட செக்ஸுவல் லைஃப் பிரசன்ட்ல எப்படி இருக்குது? தேர்ட், பிரசன்ட்ல உன் ஹஸ்பண்டோட பிளேஸ்ல வேற யாராச்சும் இருக்கிறாங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு கௌரி, நானும் என்னோட ஹஸ்பண்ட் மகேஷும் ரொம்ப ஹாப்பியா இருந்தோம், பிரசன்ட்ல செக்ஷுவல் லைஃப் ஆக்டிவா இல்ல, லாஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் இறந்த அப்புறம் என் மனசுக்குள்ள வேற எந்த பர்சனும் அவரோட பிளேஸ்க்கு வரலன்னு சொல்றா. அதோட என் ஹஸ்பண்ட் என் மைண்ட்ல இருக்கிறப்போ நான் வேற ஒரு பர்சன் கூட என் லைஃபை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அப்படி பண்றது இந்த சொசைட்டிக்கு நல்லதும் கிடையாது. ஒருவேளை நான் அப்படி பண்ணா அனிமல்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் எந்த டிஃபரெண்ட்டுமே இல்லைன்னு சொல்றா. கௌரியோட இந்த பேச்சை கேட்ட டாக்டர் ஃபர்ஸ்ட் லைட்டா சிரிக்கிறாரு. அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. நம்ம இருக்கிற சொசைட்டி நமக்கு நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதுல ரொம்ப காலமாவே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ரூல்ஸோட மீனிங், ஒரு உறவோட அர்த்தம் வெறும் காமங்கிற நிலைமைக்கும் வந்துடுச்சு, வெறும் காமம் தான் உறவுங்கிற நிலைமைக்கும் வந்துடுச்சு. உன்னோட ஹஸ்பண்ட் இறந்த பிறகு கூட நீ இந்த அளவுக்கு அவரை யோசிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா கூட இருக்கிறவங்களே யோசிக்க தெரியாத இந்த ஹியூமன்ஸுக்கு இடையில நீ இல்லாத ஒருத்தருக்காக இப்படி இருக்கிறது ரொம்ப பெருசு. இருந்தாலும் இல்லாத ஒரு பர்சனுக்காக உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் இல்ல, அது உன்னோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனை கூட பாதிக்கும்னு சொல்றாரு. ரியலாவே கௌரியால தன்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே டைம் வேற பர்சனையும் தன்னோட லைஃப்ல ஏத்துக்க தயாரா இல்ல. தென் நெக்ஸ்ட் டே கௌரி ஆபீஸ்க்கு வந்ததும் சைக்காட்ரிஸ்ட பார்த்து பேசின விஷயத்தை எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. அப்போ அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேட்டிங் ஆப்ல ஒரு ஐடி ஓபன் பண்ணி தர்றாங்க. தென் கௌரி கிட்ட இந்த ஆப் மூலமா இதுல இருக்கிறவங்களோட உன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. பட் கௌரிக்கு இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால சேடா அப்படியே வீட்டுக்கு வர்றா. அப்புறம் கௌரி தூங்குறப்போ அவ ஹஸ்பண்ட் கூட இருந்த நைட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அந்த ஃபீலிங்ஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியாம அப்படியே பெட்ல படுத்துருக்கா. அந்த டைம் கௌரியோட மாம் கால் பண்ணி மேரேஜ பத்தி பேசுறாங்க. உடனே கௌரி போன் காலை கட் பண்ணி வைக்கிறா. தென் அதே டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப் ஓபன் பண்ணி அதுல ஒரு பையனை செலக்ட் பண்ணி அந்த
அந்த பையனுக்கு எஸ்எம்எஸும் பண்றா. அப்படியே அன்னைக்கு நாள முடியுது. தென் நெக்ஸ்ட் டே கௌரியோட ஒர்க் முடிஞ்சதும் தான் ஹஸ்பண்டுக்காக கொஞ்சம் பூ வாங்கிட்டு ஒரு பார்க்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு கிளம்புறா. பட் அப்படி கிளம்புறப்போ அந்த ஃபிளவர்ஸ் அங்கேயே மறந்து விட்டுட்டு கிளம்புறா. அப்ப சுரேஷ்ங்கிற ஒருத்தர் கௌரியை கூப்பிட்டு அந்த ஃபிளவர்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. தென் கௌரி அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல முன்னாடி அவர் அவளோட ஃபேஸ கூட பார்க்காம அங்க இருந்து ஃபாஸ்டா கிளம்பிடுறாரு. தென் நெக்ஸ்ட் சீன்ல நமக்கு சுரேஷோட லைஃபை காட்டுவாங்க. சுரேஷ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 5 இயர்ஸ் முன்னாடி சுரேஷ்க்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சுரேஷோட வைஃப் அவரை ரொம்ப லவ் பண்றாங்க. அதோட அவங்க டெய்லி சுரேஷ்க்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் சமைச்சு வச்சு அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த சுரேஷ்க்கு தான் வைஃபை பிடிக்காது. அவரு தன்னோட பேரண்ட்ஸோட வற்புறுத்தல்னால இந்த மேரேஜை பண்ணிக்கிட்டாரு. அதனால அவரு அவங்க கூட சரியா பேச மாட்டாரு, சரியான நேரத்துக்கு வீட்டுக்கும் வர மாட்டாரு. அவரோட உடம்பு தேவைக்காக மட்டும் அவங்க கூட சேர்ந்து இருக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் சீன்ல கௌரிக்கு டேட்டிங் ஆப்ல இருந்து அந்த பர்சன் கிட்ட இருந்து எஸ்எம்எஸ் வருது. உடனே கௌரி அவங்க கூட இன்ட்ரெஸ்டா பேசுறா. அதோட அவனை வீட்டுக்கு வர சொல்லி இன்வைட்டும் பண்றா. அப்படி அவனும் ஒரு நாள் வீட்டுக்கு வர்றான். அப்ப அவங்க கிட்ட கௌரி நமக்குள்ள எமோஷனல் ஃபீலிங்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் இன்டிமேட் மட்டும் தான் நடக்கணும்னு சொல்றா. அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்றான். தென் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி மீட் பண்ணி இருக்கிறதுனால ரெண்டு பேரும் கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றாங்க. அப்புறம் அவன் வீடு ஃபுல்லா கௌரியோட ஹஸ்பண்டோட போட்டோ இருக்கிறது எல்லாத்தையும் பாக்குறான். தென் ரெண்டு பேரும் பெட்ரூம் போறாங்க. அப்படி பெட்ல இருக்கிறப்போ கௌரி சடனா பெட்ல இருந்து எந்திரிச்சு நிக்கிறா. ஏன்னா அந்த பெட்ல தான் ஹஸ்பண்ட் கூட இருந்த ஞாபகம் அவளுக்கு வருது. அதனால ஒரு பாயை எடுத்து தரையில போட்டு இதுல படுக்கலாம்னு சொல்றா. அதை பார்த்த இவன் இன்னைக்கு நாள்ல உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறது இம்பாசிபிள். உன்னை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. பட் என்னால உன் கூட பெட் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா உன்னோட ஹஸ்பண்டோட யோசனை தான் உன் மைண்ட்ல இருக்குது. சோ என்னால உன் கூட அந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். இப்போ இதை கேட்ட கௌரி ரொம்ப ஷாக் ஆகி பிளாங்க் அவுட் ஆகி நிக்கிறா. தென் நெக்ஸ்ட் சீன்ல கௌரி பார்க்ல ஜாகிங் பண்ணிட்டு இருக்கா. சுரேஷ் அந்த டைம் அங்கேயே தான் ஜாகிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சுரேஷ் அங்க பார்த்த கௌரிக்கு அவர் தன்னை ஃபாலோ பண்றதா டவுட் வருது. அதனால அதை பத்தி கேட்கறதுக்காக சுரேஷ் கிட்ட நிக்கிறா. பட் சுரேஷ் அவளோட ஃபேஸ கூட பார்க்காம கேஷுவலா போயிடுறாரு. ரியலாவே சுரேஷ் அவளை ஃபாலோ பண்ணல. தென் கௌரி ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறா. அங்க சுரேஷ் தெரியுறாரு. கௌரி அடிக்கடி சுரேஷை பார்த்து நிக்கிறா. பட் சுரேஷ் அந்த பக்கம் கூட பார்க்கல. அப்ப கௌரி இவன் என்ன ஒரு வாட்டி கூட பார்க்கல அப்படின்னு யோசிச்சு எப்படியாச்சும் இவன் கூட பேசணும்னு நினைக்கிறா. தென் நெக்ஸ்ட் டே பார்க்ல டைரக்டா சுரேஷ் கிட்ட போய் உங்களை எனக்கு தெரியும், என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேக்குறா. அப்போ சுரேஷ் யாருன்னு ஞாபகப்படுத்த ட்ரை பண்றாரு. அப்போ கௌரி நான் ஒரு நாள் என்னோட பூ எங்க மறந்து வச்சுட்டு போனப்போ நீங்க அதை எடுத்து தந்தீங்கன்னு சொல்றா. தென் இப்படி பேசிட்டு உடனே சுரேஷ் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. தென் இந்த பக்கம் சுரேஷோட ஒய்ஃப் அவங்க வீட்டுல ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வால்ல மாட்டுறாங்க. அதை பார்த்து சுரேஷ் அவங்க மேல பயங்கரமா கோவப்பட்டு இதை பாக்குறவங்க என்ன ஒரு ஜோக்கர்னு நினைக்கணும் இல்ல உனக்கு, உண்மையாவே இது எல்லாத்தையும் பார்த்தா என்ன அப்படிதான் நினைப்பாங்க, உன்னோட வில்லேஜ் புத்திய அங்கேயே வச்சுக்கோ, இங்க கொண்டு வராதன்னு ரொம்ப சீப்பா பேசுறாரு. இப்படி அவங்க ரிலேஷன்ஷிப் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் கௌரி அண்ட் சுரேஷ் ரெகுலரா மீட் பண்றாங்க. அப்படியே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. தென் ஒரு நாள் கௌரி அவளோட வீட்டு வேலைக்காரங்க பிந்து கூட பேசிட்டு இருக்கா. ஆல்ரெடி இந்த பிந்துக்கு 2 மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ கௌரி பிந்து கிட்ட உன்னோட மேரேஜை பத்தி சொல்லுன்னு கேக்குறா. அப்ப பிந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பட் அவங்க பேரண்ட்ஸுக்கு என்ன பிடிக்கல. அது மட்டும் இல்லாம என்னோட ஹஸ்பண்ட் எப்பவும் அவங்களோட சப்போர்ட்டுக்கு மட்டும் தான் நிப்பாரு. அதனால நான் என்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறமா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றா. அப்போ கௌரி நீ செகண்ட் மேரேஜ் பண்ண பிறகு உன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட ஞாபகம் வரலையான்னு கேக்குறா. அப்ப பிந்து நான் இப்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டவர் என்ன ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கிறாரு. அடிக்கடி எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட ஞாபகம் வரும். பட் அவங்களுக்கு நாம இம்பார்ட்டன்ட் இல்லாதப்போ எதுக்காக இருக்கிற பாக்கி லைஃப் அவங்களுக்காக வேஸ்ட் பண்ணணும்னு சொல்றா. அந்த பேச்சை கேட்ட கௌரிக்கு லைஃப் மேல சின்னதா ஒரு புது கிளாரிட்டி வருது. தென் இதுக்கு பிறகுல இருந்து கௌரிக்கு ஒர்க் முடிஞ்சதும் சுரேஷ் கூட பேசிட்டு வீட்டுக்கு வர்றது வழக்கமாயிடுச்சு. அப்படியே ரெண்டு பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. தென் ரெண்டு பேரோட பர்சனலையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த சுரேஷோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கௌரி கிட்ட இருக்குது. அதனால சுரேஷ்க்கு கௌரியை ரொம்ப பிடிக்குது. தென் சுரேஷ் வீட்டுக்கு வர்றாரு. அவரோட ஒய்ஃப் வீடை நீட் அண்ட் கிளியரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்தது இவர் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. ஆனாலுமே கூட அவர் ஒய்ஃப் பண்ண இந்த விஷயத்தை பார்த்து இவர் பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாரு. தென் ஒரு நாள் கௌரி வீட்டுல பிந்துவோட கையில இருக்கிற வாடின பூவை பாக்குறா. அப்படின்னா ரீசெண்டா கௌரி அவளோட ஹஸ்பண்டுக்கு பூ வாங்கிட்டு வரதையே மறந்துட்டா. இப்ப இவ இப்படி நடந்துக்கிறத நினைச்சு ரொம்ப ஷாக் ஆகுறா. தென் திரும்ப அந்த சைக்காட்ரிஸ்ட போய் பாக்குறா. பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றா. அப்படியே சொன்னது கூடவே தான் ஹஸ்பண்டுக்கு பூ வாங்குறதை எப்படி மறந்தேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. அப்புறம் கௌரி சுரேஷை பத்தின விஷயத்தை டாக்டர் கிட்ட சொன்ன பிறகு டாக்டர் ஃபர்ஸ்ட் நீ எதுக்காக அவர் கூட பேசுறேன்னு ஒரு கிளாரிட்டிவா தென் அவர்கிட்ட அதை பத்தி ஓப்பனா சொல்லுன்னு சொல்றாரு. தென் நெக்ஸ்ட் சீன் கௌரி சுரேஷ்க்கு கால் பண்ணி எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும், பட் எப்படி பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்றா. அதுக்கு சுரேஷ் சொல்ல முடியலன்னா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுன்னு சொல்றாரு. தென் கௌரி போன் காலை கட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்ணி வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்றா. அதுல என்னோட பிசிக்கல் டிசைரை உங்களால தீர்க்க முடியுமான்னு கேக்குறா. அந்த எஸ்எம்எஸ் பார்த்ததும் சுரேஷ் ரொம்ப அப்செட் ஆகி கௌரி ரொம்ப தப்பான பொண்ணுன்னு நினைச்சு ரொம்ப கோவப்படுறாரு. அதே நாள் ஈவினிங் கௌரி சுரேஷ்காக பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தென் கொஞ்ச டைம்ல சுரேஷ் அங்க வர்றாரு. வந்து கௌரியோட ஃபேஸ கூட பார்க்காம நான் ஒன்னும் ஒரு குடும்ப பொண்ணுன்னு நினைச்சேன், பட் உன்கிட்ட இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாரு. சுரேஷ் பேசின இந்த பேச்சை கேட்ட கௌரி ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்றா. தென் இந்த இன்சிடென்ட்க்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் எங்க பார்த்தாலும் யாருன்னே தெரியாத மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. தென் இப்படியே கொஞ்ச நாளுக்கு பிறகு கௌரி ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறப்போ சுரேஷ் அங்க வர்றாரு. அப்போ கௌரி சுரேஷ் கிட்ட போய் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றா. தென் ரெண்டு பேரும் சுரேஷோட பைக்ல போறாங்க. அப்படி பைக்ல போறப்போ கௌரி தன்னோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் சுரேஷ் கிட்ட சொல்றா. என்னோட ஹஸ்பண்ட் இறந்த பிறகு நான் அந்த இடத்துல யாரையுமே யோசிச்சது இல்ல, பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க நான் சொன்னதை
சொன்னதை கரெக்டா புரிஞ்சிக்காம தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றா. அப்போ கௌரி சொல்றதெல்லாம் கேட்ட சுரேஷ் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு உடனே சாரி சொல்றாரு. தென் கௌரியை அன்னைக்கு டிராப் பண்ணிக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் சுரேஷ் அவங்களோட ஒய்ஃப் கூட இன்டிமேட் ஆகலாம்னு நினைக்கிறாரு. பட் அவங்க அதுக்கு சம்மதிக்கல. மேரேஜ் பண்ணிக்கிட்ட நாள்ல இருந்து இந்த விஷயத்துக்காக மட்டும் என்ன ஒரு பொம்மையா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, ஒரு நாளாவது என்ன பத்தி யோசிக்கவோ பேசவோ உங்ககிட்ட நேரம் இருக்குதான்னு கேக்குறாங்க. அதுக்கு சுரேஷ் நாம என்ன புதுசாவா கல்யாணம் பண்ணி இருக்கிறோம், பேசிட்டே இருக்கிறதுக்கு வர வர நீ சீரியல் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டான்னு சொல்றாரு. தென் நெக்ஸ்ட் டே கௌரி சுரேஷ்காக பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே டைம் கௌரியோட மாமா அவளோட வீட்டுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பட் கௌரி அந்த டைம் கால் பிக் பண்ணல. தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு சுரேஷ் கௌரிக்கு உன்னோட நீட நான் நிறைவேற்றுறேன்னு டெக்ஸ்ட் பண்றாரு. அதுக்கு கௌரி எப்ப மீட் பண்ணலாம்னு ரிப்ளை பண்றா. தென் அப்படியே கௌரி பார்க்ல இருந்து வீட்டுக்கு போறா. அங்க கௌரியோட மாமா வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆக்சுவலா கௌரி ஒரு ஊர்ல இருந்து கால் பண்றாரு நினைச்சுதான் கால் பிக் பண்ணல. ஆனா அவர் இப்படி இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இவளுக்கு ஷாக் ஆயிருக்குது. தென் கௌரி அவளோட மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. வீட்டுக்கு வந்த அவரு தான் பையனோட ட்ரெஸ், போட்டோஸ், செப்பல்னு எல்லாம் அப்படியே இருக்கிறத பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. தென் கௌரி அவளுக்கு சமைச்சு கொடுக்குறா. அப்புறம் அவர்கிட்ட நானும் உங்களோட பொண்ணு மாதிரி தான், நீங்க எப்ப வேணா இங்க வரலாம்னு சொல்றா. அப்ப கௌரியோட மாமா என் பையன் உன்னை மேரேஜ் பண்ணப்போ எனக்கு பிடிக்கல, பட் அவன் அப்படி பண்ணதுதான் கரெக்ட்னு எனக்கு இங்க வந்ததும் புரிஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு. இவர் இப்படி பேசின பேச்சை கேட்ட அந்த கௌரிக்கு தன்னோட ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்றோமோன்னு யோசனை வருது. தென் நெக்ஸ்ட் டே சுரேஷ் ஆபீஸ்ல இருந்து வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு கிளம்புறாரு. அப்ப கௌரி அவரை பார்க்குக்கு வர சொல்லி நான் பண்றது கரெக்டானு கேக்குறா. அதுக்கு சுரேஷ் நான் இந்த விஷயத்துல எதுவுமே சொல்ல போறது இல்ல, அதோட மீனிங் நீ என்ன சொன்னாலுமே எனக்கு ஓகே தான் சொல்றாரு. அப்படி எங்க டைம் போயிட்டே இருக்குது. சுரேஷுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அப்படி லேட் ஈவினிங் ஆனாலுமே கூட இந்த விஷயத்துல கௌரியால ஒரு கரெக்ட் டிசிஷன் எடுக்க முடியல. அப்போ சுரேஷ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நாம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்றாரு. அப்போ கௌரி சுரேஷ் அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அப்படி அவங்க வீட்டுக்கு வர்ற டைம் கரண்ட் இல்ல. தென் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படியே பெட்ரூம் போய் இன்டிமேட் ஆகுறாங்க. அப்படி அன்னைக்கு நாள்ல கௌரியோட நீட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறா. தென் கொஞ்சம் டைம் பிறகு சுரேஷ் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி அவர் அங்க இருந்து கிளம்புறப்போ கரெக்டா கரண்ட் வருது. அப்போ ஹால்ல கௌரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிற அவளோட ஹஸ்பண்டோட போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து சுரேஷ் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா சுரேஷோட ஒய்ஃப் எப்படி அவரோட போட்டோஸ் எல்லாத்தையும் வீட்டுல மாட்டி நீட்டா வச்சிருக்காங்களோ சேம் அதே மாதிரி கௌரி பண்ணி வச்சிருக்கிறதையும் அவளோட லவ்வையும் இவர் கவனிக்கிறாரு. இப்படி இதெல்லாம் பார்த்தா சுரேஷ்க்கு அவரோட ஒய்ஃப் ஞாபகம் அதிகமாகுது. தான் ஒய்ஃப் இந்த மாதிரி எல்லாம் வீட்டுல பண்றப்போ உன்னோட வில்லேஜ் பழக்கத்தை இங்க கொண்டு வராதன்னு சொல்லி நிறைய வாட்டி திட்டி இருக்கிறேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. தென் இங்க இருந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதும் அவரோட ஒய்ஃபை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஏதாவது சம வெளியே சாப்பிடல, சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்றாரு. சுரேஷோட இந்த பேச்சை கேட்டதும் அவரோட ஒய்ஃபோட கண்ணில் கண்ணீர் வருது. தென் கிச்சன்ல போய் சமைச்சிட்டு இருக்காங்க. சுரேஷ் அங்க போய் அவங்கள பின்னாடியில இருந்து ஹக் பண்றாரு. அதோட நான் பண்ணதுக்கெல்லாம் சாரின்னு சொல்லி அழுறாரு. இப்படி சுரேஷ்க்கு தான் பண்ண தப்பும் தன்னோட ஒய்ஃபை பத்தியும் நல்ல புரிதல் வருது. இந்த பக்கம் கௌரிக்கு தன்னோட ஹஸ்பண்டோட ஞாபகம் இருந்தாலும் நான் அவரை ஏமாத்தல, பட் நான் இப்படியே இருக்க கூடாதுன்னு அவளோட பர்சனல் லைஃப் சேஞ்சுக்கு ரெடி ஆகுறா. அப்படியே ஹஸ்பண்டோட ஞாபகம் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் மேரேஜுக்கும் ரெடி ஆகுறா. ஓகே, இதான் ஃபில்ம். இதுல இருக்கிற மெசேஜை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதே சீன்லயே ஃபில்ம் எண்ட் ஆகுது. இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.